கடைக்கு கூப்பிடுவானுங்க சார். எதுக்கு கூப்பிடுவானுங்கன்னா, என்ன ஒரு கண்டென்ட்டாக மாற்றி அதில் சந்தோஷத்தை தேடிக்கிறதுக்காக கூப்பிடுவானுங்க சார். நானே முன்னாடி ஒரு ஓவர் திங்கர், டிப்ரெஷன் ஓவராக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பேன். அப்போது இவனுங்கிட்ட போனால் நான் வந்து ட்ராமடைஸ் தான் ஆவேன் தவிர அந்த ஒரு ரிலீஃப் எனக்கு கிடைக்காது. அப்போ தான் வந்து நான் வந்து என் லவர்கிட்ட பேசுறதுக்கு நிறையா ஆரம்பித்தேன். ஏன்னா வந்து அவங்கக்கிட்ட பேசும்போது அந்த டிப்ரெஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ எதுவுமே க்ரியேட் ஆகாது. அவங்க அதை சால்வ் பண்ணிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை வருது. நீங்கள் அவரை கலாச்சிக்கிட்டே இருக்கீங்க. அது நாங்கள் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் ஃபன் பண்ணுறது தான். அது வந்து அந்த ஃபன்னை வந்து அவன் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிறான். இந்த மாதிரி என்னோட மேல் ஃப்ரெண்டுக்கும் நடந்திருக்கு. அவருக்கு இங்கிலீஷ் பேச தெரியலன்னு சொல்லி கேலி கிண்டல் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் டேவே வந்துட்டு, சிவா எனக்கு இங்கிலீஷ் பேச சொல்லி தெரியா, என்ன பசங்க எல்லாம் கிண்டல் அடிக்கிறாங்க அப்படின்னு அந்த மனசுல எவ்வளவு வலி இருக்கும். இந்த வீடியோவை பேஸ் பண்ணி நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல வந்து இதுக்கு சொல்யூஷன் சொல்றேன் அப்படின்ற பேர்ல ஆப்போசிட்ல உட்காந்துருக்கக்கூடிய அந்த பையனுடைய மனநிலையை கேள்வி கேட்கறாங்க. அந்த பையன் பண்ணது தப்புன்னு அவனை சுட்டி காட்டிட்டே இருக்கிறாங்க. அவன் அப்படித்தான் இருப்பான். உலகம் முழுக்க மெஜாரிட்டி மைனாரிட்டி அட்டாக் பண்ண தான் பார்ப்பான். அப்பர் கேஸ்ட் லோயர் கேஸ்ட்டை அடக்கி வைக்கணும்னு தான் நினைப்பான். அவங்ககிட்ட புத்திமதி சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. பாதிக்கப்பட்ட பையனுக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொல்றேன். எப்பவுமே உன்னை சுத்தி ஒரு பவுண்டரியை உருவாக்கி வை. என்கிட்ட இதுக்கு மேல நீ பேசினேன்னா நான் கோவப்படுவேன், இதுக்கு மேல என்கிட்ட நீ இந்த மாதிரி நடந்துக்கினேன்னா நான் வந்து இங்கிருந்து கிளம்பிடுவேன் அப்படின்ட்டு ஒரு எதிர்ப்பு மனநிலையை நீங்க எப்பவுமே காட்டணும். திருப்பி அடி என்பதுதான் அதுக்கான முழக்கம். திருப்பி அடி என்பது போய் அவனை அடிக்கிறது கிடையாது. அந்த எதிர்ப்பை பதிவு பண்ணமானாதான் அவன் வந்து இதுக்கு மேல பேசினா அவன் கோவப்படுவான்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட குறைந்தபட்சம் அந்த ஈக்குவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ண பார்ப்பான். இதுதான் இதுக்கான சொல்யூஷன். ஓகே, தேங்க்யூ.